செங்கல்பட்டு மாவட்டம் இந்தலூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சாலையோர செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்கிறாரு, கண்ணியப்பன்னு பேர். அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப சந்தோஷமான மனுஷங்கிறார். இது அவள் விகடன்ல வந்து செய்தி என்னன்னா, இன்னைக்கு கண்ணியப்பன் அவர்களுடைய மகள் மருத்துவராக இருக்கிறாங்க, அவருடைய மகன் ஒரு ரயில்வே துறை ஊழியராக இருக்கிறார். அப்பா இனிமே நீ செருப்பு தைக்கிற இல்லப்பா, இனிமே நீ ஒரு டாக்டரோட அப்பான்னு என் பொண்ணு சொல்லும். ஆனாலும் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும்ல, அதனாலதான் இன்னும் நான் செருப்பு தைக்கிறத விடலை, யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, திருடலை, நான் ஏன் அசிங்கப்படணும்? இதே ஊரில் சின்ன வயசில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மரியாதை இல்லாமல் அசிங்கப்பட்டு இருந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி நடப்பேன், படிப்புக்கு அவ்வளவு மவுசு இருக்குது அப்படின்னு கண்ணியப்பன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நிறைய தகப்பன்கள் கனவுகளோடு தங்கள் பிள்ளைகள் தங்களுடைய தலையெழுத்தை மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த பொறுப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்குது. நீங்கள் கடுமையாக படித்தா, நல்லா உழைச்சா, உங்கள் தலையெழுத்து மட்டும் கிடையாது, உங்கள் பெற்றோர்களுடைய உங்கள் முன்னோர்களுடைய தலையெழுத்தையும் மாற்றி எழுதுகிற திறன் உங்களுக்கு இருக்கு. கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தலையில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், உற்று பார்த்தேன், நான் தான் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் தலையெழுத்தை நீங்கள் எழுதலாம், எழுதுங்க. எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள்.